சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் அஸ்வின் மற்றும் ஜடேஜா நிலைத்து நின்று விளையாடி வங்கதேச அணிக்கு சிம்மசொப்பனமாக விளங்கினர். இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற வங்கதேச அணியின் கேப்டன் நஜ்வுல் இந்திய அணியை முதலில் பேட்டிங் செய்ய அழைத்தார். அதன்படி இந்திய அணி களமிறங்கிய நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி 6 ரன்கள், சுப்மன் கில் ரன் எதுவும் எடுக்காமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். தொடக்க ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் 56 ரன்கள், ரிஷப் பண்ட் 39 ரன்கள், KL ராகுல் 16 ரன்கள் என 144 ரன்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறியது. 7வது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த ரவீந்திர ஜடேஜா மற்றும் ரவிச்சந்திர அஸ்வின் ஆகியோர் பொறுப்பை உணர்ந்து நிலைத்து நின்று விளையாடினர். இருவரும் நிதானத்துடன் அதே நேரத்தில் பவுண்டரிகள் விளாசியதாலும் இந்திய அணி கௌரவமான ஸ்கோரை எட்டியது. முதல் நாள் முடிவில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 339 ரன்கள் எடுத்தது. சிறப்பாக விளையாடி அஸ்வின் 112 பந்துகளில் 102 ரன்களும், ஜடேஜா 117 பந்துகளில் 86 ரன்கள் அடித்து வங்கதேச பந்து வீச்சாளர்களுக்கு கடும் சவாலாக இருந்து வருகின்றனர். அஸ்வினை தொடர்ந்து நாளை 2வது நாள் ஆட்டத்தில் ஜடேஜாவும் சதமடிப்பார் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர்.